தென்னக ரயில்வேயின் திருச்சி கோட்டத்துக்கு உட்பட்ட திருவாரூர் ரயில் நிலையம் கடந்த 1861ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தற்போது 165 ஆண்டுகளை கடந்து செயல்பட்டு வரும் இந்த திருவாரூர் ரயில் நிலையம் வழியாக தினமும் இரவில் சென்னை செல்வதற்கு வசதியாக காரைக்கால் சென்னை விரைவு ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. கம்பன் விரைவு ரயில் என்ற பெயரில் இயக்கப்பட்டு வரும் இந்த காரைக்கால் சென்னை விரைவு ரயில் நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, விழுப்புரம் வழியாக சென்னை வரை இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வரும் மே 20ஆம் தேதி முதல் இந்த ரயிலானது திருவாரூர் வழியாக இயக்கப்படாமல் பேரளம் வழியாக காரைக்கால், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி வரை இயக்கப்படும் தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. பல ஆண்டுகளாக திருவாரூர் சுற்றுவட்டார மக்கள் பயன்படுத்தி வரும் காரைக்கால் சென்னை விரைவு ரயிலை திருவாரூர் மக்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு வேறு பாதைக்கு மாற்றிய தென்னக ரயில்வே முடிவுக்கு திருவாரூர் பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தென்னக ரயில்வே இந்த முடிவுக்கு கண்டனம் தெரிவித்து இன்று திருவாரூர் ரயில் நிலையம் முன்பு திருவாரூர் விஜயபுரம் வர்த்தகர் சங்க தலைவர் மானு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருவாரூர் பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தென்னக ரயில்வேயின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதில் பிரதான கோரிக்கையாக திருவாரூர் வழியாக காரைக்கால் சென்னை விரைவு ரயில் சேவை பல ஆண்டுகளாக இயங்கி வரும் நிலையில் தற்போது வேளாங்கண்ணியிலிருந்து காரைக்கால் வழியாக சென்னைக்கு மாற்றுப்பாதையில் இயக்க ஒன்றிய ரயில்வே துறை உத்தரவிட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும், திருவாரூரில் இயங்கிய பார்சல் சேவை மயிலாடுதுறைக்கு மாற்றம் செய்த ரயில்வே துறையை கண்டித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் உடனடியாக மீண்டும் பழைய பாதையிலே ரயில் சேவையை தொடர வேண்டும், இல்லையெனில் வரும் 24ஆம் தேதி மாவட்டம் முழுவதும் கடையடைப்பு செய்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக போராட்டத்தை அறிவித்துள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக, கம்யூனிஸ்ட், தவக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள், திருவாரூர் ரயில் பயணிகள் நல சங்கம், வர்த்தக சங்கம், நுகர்வோர் அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் என 1500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வழியாக சென்று கொண்டிருந்த கம்பன் ரயிலை தடம் மாற்றுவதை கண்டித்து திருவாரூர் மக்கள், அரசியல் அமைப்புகள், சேவை சங்கங்கள், திருவாரூர் விஜயபுரம் வர்த்தக சங்கம் இணைந்து இன்று மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டுள்ளோம். ஏற்கனவே இருந்தது போல் கம்பன் ரயிலை திருவாரூர் வழியாக இயக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதை மறுத்தால் வருகின்ற வியாழக்கிழமை 19 அன்று கடையடைப்பதாக தெரிவித்திருந்தோம். இஸ்லாமிய நண்பர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் ரம்ஜான் பெருநாள் வருவதாக கருதி வருகின்ற 24 செவ்வாய்க்கிழமை அன்று திருவாரூர் மாவட்டம் முழுவதும் முழு கடையடைப்பு செய்து உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்ள உள்ளோம். மனு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். திருச்சி கோட்டம், சென்னையில எங்க பார்த்தாலும் மனு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த கம்பன் ரயில் மட்டும் இல்ல, நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்கோம். இல்ல, இன்னைக்கு சுமார் ஒரு 1000க்கு மேற்பட்ட வர்த்தகர்கள், பொதுமக்கள் எல்லாரும் கலந்துருக்காங்க. ஒட்டுமொத்த கோரிக்கை திருவாரூருக்கு வழங்கப்பட்டு வந்த அந்த ரயிலை தடம் மாற்றக்கூடாது. மேலும் திருவாரூருக்கு அம்ரித் என்ற பாரத பிரதமர் அறிவிச்சிருக்காங்க. அப்ப அந்த அதுக்கு தகுந்த மாதிரி திருவாரூருக்கு இன்னும் மேலும் ரயில் கொடுக்கணுமோ ஒழிஞ்சு இருக்கிற ரயிலை கட் பண்றதுல அதிகாரிகளுக்கு என்ன தயக்கங்கிறது எங்களுக்கு தெரியல. இது யாரு எடுத்த முடிவு? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.